ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைரக்ட் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனை பற்றி ஒரு சின்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம். இதை கான்செப்ட் பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்கில் வந்து ஒரு சாப்டர்ஸ் வந்து இருக்குது. அந்த சாப்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சாப்டர் ஃபுல்லாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேர்விகிதம் அப்படின்னா, ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நேர்விகிதம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வேல்யூ குறையும் போது இன்னொரு வேல்யூவும் குறைஞ்சது அப்படின்னா அது வந்து ஒரு நேர்விகிதத்தில் இருக்குன்னு சொல்லிடலாம். அப்படி நேர்விகிதத்தில் இருக்கும்போது எக்ஸ் பை ஒய்யோட வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்விகிதம். எதிர்விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்று குறையும், இன்னொன்று குறையும் போது ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இப்படி ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி இருக்கும். இப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து எதிர்விகிதம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ஒய் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நேர்விகிதத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா தூரமும் நேரமும், அதாவது எவ்வளோ எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து டைம் அதிகமாக எடுத்துக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா 2 மணி நேரம் எடுத்துக்குது அப்படின்னா 5 கிலோமீட்டருக்கு வந்து 1 மணி நேரம் தான் எடுத்துக்கும். அப்போ வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, ஒன்று குறையும் போது இன்னொன்று குறையுது. அப்போ அது வந்து நேர்விகிதம். அடுத்தது வாங்குதலும் செலவிடுதலும். நமக்கு தேவை வந்து அதிகமாக இருக்கும்போது அதிகமாக செலவு பண்ணுவோம். அப்போ ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து அது நேர்விகிதத்துக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து வேலை நேரமும் சம்பாதித்தியமும். இப்போ ஒரு 10 மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 500 கொடுப்பாங்க. இப்போ 5 மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 250 தான் கொடுப்பாங்க. அப்போ ஒன்று அதிகரிக்கும் போது இன்னொன்று அதிகரிக்குது, ஒன்று குறையும் போது இன்னொன்று குறையுது. இப்போ வந்து அது வந்து நேர்விகிதத்துக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்விகிதம். எதிர்விகிதத்துக்கான எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா விலையும் நுகர்வோம். அதாவது ஒரு பொருளோட விலை ஏறும்போது அதை வந்து நம்ம வந்து வாங்குறது வந்து ரொம்ப கம்மியாகும். ஓகேவா? அப்போ வந்து அது ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி தான் இருக்குது. இப்போ எதிர்விகிதத்துக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து வேலையாட்களும் காலமும். அதிகமான வேலையாட்கள் இருந்தாங்க அப்படின்னா சீக்கிரமாக முடிச்சிருவாங்க வேலையை. கம்மியான வேலையாட்கள் இருந்தாங்க அப்படின்னா அதிக நாள் எடுத்துப்பாங்க. அதுவும் வந்து ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி தான் இருக்குது. அது வந்து ஒரு எதிர்விகிதம். அடுத்து வேகமும் காலமும். அடுத்து அதாவது என்னென்னா ஸ்பீடு வந்து அதிகமாக போனோம் அப்படின்னா சீக்கிரமாகவே போயிடலாம். ஸ்பீடு கம்மியாக போனோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ அதுவும் வந்து ஒரு ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்று குறையுது, ஒன்று குறையும் போது ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து இது வந்து எதிர்விகிதத்துக்கான எடுத்துக்காட்டு. இப்போ சம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்யணும் எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் டேஸ் முறை பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூவோட மல்டிப்ளை வந்து டேரெக்டாக வந்து கொஷின்ஸில் வருது அப்படின்னா அதை வந்து நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை மட்டும் பண்ணி போட்டுடலாம். இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா 280 நபர்கள் 2 முறை பயணம் செய்கிறாங்க. 1400 நபர்கள் எத்தனை முறைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 280 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1400 வரப்போகுது. அப்போ இந்த வேல்யூவும் நம்ம வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது டேரெக்டாக வந்து நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ ஆன்சர் வந்து 10 தான். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து நேர்மாறல், இது வந்து என்னென்னா நபர்கள் அப்புறம் வந்து எத்தனை முறை போகிறாங்க அப்படின்றது, இது வந்து ஒரு நேர்மாறலுக்கான எடுத்துக்காட்டுக்கான ஒரு சம்மு தான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ் பை ஒய் கான்ஸ்டன்ட் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். 280 நபர்கள் 2 முறை, அப்போது 1400 எத்தனை முறைன்னு தெரியாது. இப்போ இதையும் அடிச்சிங்க அப்படின்னா 5, 2, 5, 10 இப்படியும் போடலாம். ஓகேவா? நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கிங்க. அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்த பார்த்தோம் அப்படின்னா 50 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க 3 கிலோகிராம் சர்க்கரை தேவைப்படுகிறது எனில் 150 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க தேவையான சர்க்கரையின் அளவு. இது வந்து ஒரு நேர்விகிதம் தான். இப்போது 50 நபர்களுக்கு வந்து 3 கிலோ அப்படின்னா 150 நபர்களுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இதோட மல்டிபிள் தான் வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 50 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 150 வரப்போகுது. அப்போது இந்த வேல்யூவும் வந்து நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் வந்து வரப்போகுது. அப்போ ஆன்சர் வந்து 9. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸ் பை ஒய் கான்ஸ்டன்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி போடலாம். எக்ஸ் பை ஒய் கான்ஸ்டன்ட் அப்படின்னா 50/3 150 பை எக்ஸ். இப்போ இது அடித்தோம் அப்படின்னா 3, இப்போ 3 3 9 அப்படியே வந்து போடலாம். நம்ம அடுத்த சம் பார்த்தோம் அப்படின்னா மணி 5 கிலோகிராம் உருளைக்கிழங்கை 75க்கு வாங்குகிறார் எனில் அவர் 105க்கு எத்தனை கிலோகிராம் உருளைக்கிழங்கை வாங்குவார் சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணியோட வேல்யூ வந்து மல்டிபிளில் வந்து வரலை. அப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் அப்படிலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூனிட்டுக்கான வேல்யூ வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். இப்போது 5ஆன வேல்யூ வந்து 75 அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கான வேல்யூ வந்து இது அடித்தோம் அப்படின்னா 15.
ஓகேவா? அப்போ ஒரு யூனிட் வாங்குறதுக்கு 15 ரூபா செலவாகுது. அப்போ 105 ரூபாய்க்கு எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னா, இப்போ 105/15 இதையும் அடித்தோம் அப்படின்னா 7. ஓகேவா? இப்போ இப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து ஒரு நேர்மாறல். ஏன் அப்படின்னா காசு அதிகமாகும்போது நம்ம வாங்குற கிலோகிராம் உருளைக்கிழங்கும் வந்து அதிகமாகும். இது வந்து ஒரு நேர்மாறல். அப்போ x/y = கான்ஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ x வந்து 5 அப்படின்னா y வந்து 75. இது 105. இது வந்து நமக்கு தெரியாது. அப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 15. இதையும் அடித்தோம் அப்படின்னா 7. இப்படி வந்து நீங்கள் வந்து போடலாம். அடுத்த சம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மிதிவண்டி நிறுவனம் உற்பத்தி செய்யும் நிறுவனம் 35 மிதிவண்டிகளை 5 நாட்களில் உற்பத்தி செய்கிறது எனில் அந்நிறுவனம் 21 நாட்களில் உற்பத்தி செய்யும் மிதிவண்டிகளின் எண்ணிக்கை. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து மல்டிபிளில் வரல. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 நாளில் வந்து 35 அப்படின்னா ஒரு நாளில் வந்து 7. ஓகேவா? இப்போ 21 நாள் கேட்குறாங்க. இப்போ 21 நாளில் வந்து 21 × 7 ஆன்சர் வந்து 147. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 12 பசுக்கள் ஒரு புல்தரையை 10 நாட்கள் மேய்கின்றன. 20 பசுக்கள் அதே புல்தரையை மேய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன? இப்போ வந்து பசுக்களோட எண்ணிக்கை அதிகமாகும் போது அவங்க வந்து மேயிற எண்ணிக்கை வந்து மேயிற நாள் வந்து கம்மியாகும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு எதிர்மாறல். இப்போ எதிர்மாறல் பார்த்தீங்க அப்படின்னா xy = கான்ஸ்டன்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். xy = கான்ஸ்டன்ட். இப்போ 12 × 10 = 20 × x. இதை அடித்தோம் அப்படின்னா 6. ஆன்சர் வந்து 6. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 4 தட்டச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க 12 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன. மேலும் 2 தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்ந்தால் அதே வேலையை எத்தனை நாளில் செய்து முடிப்பார்? வேலையாட்களும் நாட்களும் வந்து ஆப்போசிட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? அப்போ வந்து இது வந்து ஒரு எதிர் விகிதம். இப்போ எதிர் விகிதம் அப்படின்னா xy = கான்ஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ஃபார்மை வந்து ஃபாலோ பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 × 12 வந்து 2 நபர்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுறாங்க. அப்போ 6 × x. இதை அடித்தோம் அப்படின்னா 2. இப்போ 4 × 2 வந்து 8. ஓகேவா? இந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி 7வது 7th ஃபர்ஸ்ட் டேர்மு 4th சாப்டர் வந்து நேர்விகிதம் மற்றும் எதிர் விகிதங்கள் இதை பேஸ் பண்ணி அந்த சாப்டர் ஃபுல்லாகவே இருக்குது. அந்த சாப்டர் ஃபுல்லாக வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இதை கான்செப்ட் பேஸ் பண்ணி மட்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு சில சம்ஸ் வந்து பார்ப்போம். அது வந்து எந்தெந்த சாப்டரில் இருக்குன்றது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.